ஸ்டே பெட்டிஷன் அப்படின்னா என்ன? ஒரு வழக்க விசாரணை முடிகிற வரைக்கும் அல்லது அடுத்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு வர வரைக்கும் அந்த வழக்க அப்படியே நிறுத்த சொல்லி ஒரு ஸ்டே வாங்குறதுக்கு பேர் தான் ஸ்டே பெட்டிஷன் அப்படிங்கிறது. இது நிலம் அல்லது சொத்தை விற்பதை தடை செய்ய சொல்லி ஸ்டே பெட்டிஷன் கேட்கலாம். இல்ல கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க, ஆக்சுவலா அந்த கட்டடம் நம்ம நிலத்துல பக்கத்து வீட்டுக்காரர் கட்டுறாரு, சோ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த கட்டடத்தை கட்டுறதை நிறுத்தி வைக்க சொல்லலாம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஸ்டே பெட்டிஷன் அப்படிங்கிறது. கோர்ட்ல நம்ம தாக்கல் செய்த உடனே ஸ்டே பெட்டிஷன் தாக்கல் செய்த உடனே அவங்க இன்ட்ரியம் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸ்டே பெட்டிஷன் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த கட்டிடத்தை கட்டுவதோ அது எந்த செயலை செய்தாலும் அது விதிமீறல் தான். இது எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இடத்துல இன்னொருத்தவங்க என்க்ரோச் பண்ணி ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை நிறுத்தணும். நம்ம வாய்மொழியா சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனால ஸ்டே பெட்டிஷன் வாங்கிடுறது பெஸ்ட். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.